அன்பார்ந்த தமிழக மக்களே, தோழமை உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் நினைவு நாளை முன்னிட்டு ஒரு சிறு உரையை உங்களிடம் ஆற்றுகின்றேன். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானி தலைகின்ற உலகீர் வீணே நீர் அழிந்து அலைதல் அழகல்லவே என்றார் வள்ளலார். சாதி, மதம், சமயம், சாஸ்திர கோத்திர சண்டையில் ஈடுபட்டு வீணாக அழிவது அழகல்ல என்றார் வள்ளலார். நால்வர்ணம், ஆசிரமம், ஆச்சாரம் முதலா நவின்ற கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே. வர்ணம், ஆசிரமம், ஆச்சாரம் இவைகள் அனைத்தும் சிறுபிள்ளைத்தனமானது என்று சாடினார் வள்ளலார். வேத நெறி, ஆகம நெறி, புராணங்கள், விளிம்பு நெறி, இதிகாசம், விதித்த நெறி இவைகள் அனைத்தும் ஓதுகின்ற சூது அனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர்த்தினாயே. வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் இவைகள் கூறுவது அனைத்தும் சூது என்று உணர்த்தினாயே என்று பாடினார் வள்ளலார். சங்கராச்சாரியார் சமஸ்கிருதத்தை மாத்ருபாஷா தாய்மொழி என்று கூறிய போது வள்ளலார் தமிழ் மொழியை பித்ருபாஷா தந்தை மொழி என்று கூறினார். பெண்கள் சமூகத்தில் கல்வி கற்க வேண்டும் என்று கூறியவர் வள்ளலார். கணவரை இழந்த பெண்கள் தாலி அறுக்க வேண்டும் என்ற சடங்கை எதிர்த்தவர் வள்ளலார். விதவை மறுமணத்தை ஆதரித்தவர் வள்ளலார். தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள் வழிபட அனுமதி மறுத்த போது அனைவரும் வழிபடும் வகையில் சத்தியஞான சபைகளை உருவாக்கியவர் வள்ளலார். இப்படி சீர்திருத்த முற்போக்கான கருத்துக்களை வள்ளலார் குறிப்பிட்டதனால் வள்ளலார் மீது பெரியாருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டது. அதனால் வள்ளலாரின் 6ஆம் திருமுறையை தனது குடியரசு பதிப்பகத்திலேயே அச்சிட்டு குறைந்த விலையில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார். நன்றி, வணக்கம்.